தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சூழ்நிலைகளில் மாற்றம். ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 வாக்கியம் சொல்கிறது, நீ திரும்பிப்போ, நான் உன்னோடே இருப்பேன். லாபானுடைய வீட்டில் யாக்கோபு வாழ்ந்த 20 வருடங்கள் மிக எளிதான நாட்கள் அல்ல. அதை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவதமாய் பாடுபட்டேன் என்று சொல்லி யாக்கோபு பற்றி நாம் வாசிக்கிறோம். அதாவது லாபானின் அநியாயங்களை சகித்தான். 10 முறை அவனுக்கு சம்பளம் மாற்றப்பட்டது. இன்றும் அனைவருடைய வாழ்க்கை இப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது. யாக்கோபிடம் இருந்த பொறுமை நம்மிடம் காணப்பட வேண்டும். யாக்கோபு இதை எப்படி சமாளித்தான் என்றால், என் தகப்பனுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, யாக்கோபுடைய ஒரு விசுவாசம், என் தகப்புடைய தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லார். அப்படின்னால் யுகநெடுங்கிலும் தேவ பக்தர்கள் தங்களது கஷ்ட காலங்களிலும் விசுவாசத்திலும் பொறுமையிலும் சிறந்து விளங்க இதுவே காரணம். அதே வாக்கு மாறாத தேவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை குறித்து நான் படிக்கின்ற பொழுது முகம் வேறுபடுதல். லாபானுடைய முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முதல் நாள் இருந்தது போல் இராமல் வேறுபாடு கண்டேன். ஆதியாகமம் 31:2 வாசிக்கிறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். சிரித்த முகம் பார்ப்பவருக்கு அழகாகவும் மனமகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். நம்மில் சிலர் லாபான் போன்று முகத்தை காட்டுவதில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். தவறாக புரிந்து கொள்ளுதல், கோல் சொல்வதற்கு செவி கொடுத்தல், கோபம், பொறாமை போன்றவற்றை இப்படி முகத்தை வேறுபடுத்தி காட்டுவதின் சில காரணங்களாகும். இதை நாம் எவ்வாறு கருதலாம்? இது ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகான ஒரு காரியம் அல்ல. கடினமாக இருப்பது அவரிடம் இரவும் பகலும் உழைத்த ஒருவனுக்கு கொடுக்கும் மரியாதை இதுவா? நாமும் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இன்முகம் காட்டுவோம். இரண்டாவதாக, தன்னிலை விளக்கம். இது அநேக இடங்களில் தேவைப்படும் ஒன்றாக இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்து முடித்த பின்னர் விளக்க சொல்வதற்கு பதிலாக செய்வதற்கு முன் சொன்னால் நல்லது. யாக்கோபை நோக்கி அவனுடைய தேசத்திற்கு திரும்பி போகும்படி கூறினார். கர்த்தரின் சித்தம் அதுவாக இருந்தாலும் நான் செய்ய போவதையும் அவன் முகந்தாந்தரத்தையும் தன் மனைவியாகிய ராகேலையும் லேவாளையும் அழைத்து தெளிவாக விளக்கப்படுத்தினான். அதற்கு அவர்களும் சம்மதித்தார்கள். குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரியான செய்வதாக இருந்தாலும் தன்னிலை விளக்கம் ஆலோசனையை கேட்பது மிக மிக நல்ல பழக்கமாகும். தவறாக பெண்ணுலைகளை நாம் தவிர்க்கலாம். மூன்றாவதாக, ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம் 27:43 ஓடி போனான் என. ஓடி போவதுதான் யாக்கோபின் வேலை என்று நினைத்து விடாதீர்கள். அவருடைய சூழ்நிலை அப்படி. இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நமது ஊரிலிருந்து லாபான் வீட்டுக்கும், இரண்டாவது லாபான் வீட்டிலிருந்து ஊருக்கும் ஓடினான். நீங்கள் எப்போதாவது சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க மறைந்தோ அல்லது திருட்டுத்தனமாகவோ ஓடிய அனுபவம் உண்டா? இங்கேயும் தேவன் யாக்கோபோடு இருந்ததை காண முடிகிறது. யாராவது அப்படி ஓடி போனால் நம்முடைய சூழ்நிலை என்னவாக இருக்கும்? அநேக சூழ்நிலைகளை தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பார். நிச்சயமாக நீங்கள் தேவனோடு இருக்கும்போது, நீ திரும்பிப்போ, நான் உன்னிடையே கூட இருப்பேன்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தன்படி ஆண்டவர் இந்த நாளை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.